வயநாட்டில் கனமழை நிலச்சரிவு அபாயம் குறித்து ஒரு வாரத்திற்கு முன்பே எச்சரிக்கை விடுக்கப்பட்ட போதும் மாநில அரசு உரிய நடவடிக்கைகளை எடுக்க தவறிவிட்டதாக மத்திய உள்துறை அமைச்சர் குற்றம் சாட்டியுள்ளார். பேரிடர் ஏற்பட்ட பிறகே வயநாட்டிற்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டதாக முதலமைச்சர் பினராயி விஜயன் விளக்கம் அளித்துள்ளார். வயநாடு நிலச்சரிவு விவகாரம் தொடர்பாக மாநிலங்களவையில் காங்கிரஸ் உறுப்பினர் ஜெபி மாதர் உள்ளிட்டோர் சிறப்பு கவனஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தனர். அப்போது பேசிய ஜெபி மாதர், வயநாட்டில் பேரிடர் ஏற்படும் முன்பே வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்க தவறிவிட்டதாக விமர்சித்தார். இதற்கு பதிலளித்து பேசிய உள்துறை அமைச்சர் அமித் ஷா, வயநாட்டில் பேரிடர் நிகழ்வதற்கு 7 நாட்களுக்கு முன்பே ஜூலை 23ஆம் தேதி எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாக கூறினார். ஜூலை 24, 25ஆம் தேதிகளில் அடுத்தடுத்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாகவும் 20 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் நிலச்சரிவு அபாயம் இருப்பதாகவும் ஜூலை 26ஆம் தேதி மீண்டும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். தேசிய பேரிடர் மீட்புப் படையைச் சேர்ந்த 9 குழுக்களை ஜூலை 23ஆம் தேதியே கேரளாவிற்கு அனுப்பி வைத்ததாகவும் அதன் பிறகும் கேரள அரசு விழித்துக் கொள்ளவில்லை என்றும் விமர்சித்தார். கேரள அரசு சரியான நேரத்தில் செயல்பட்டிருந்தால் பல உயிர்களை காப்பாற்றி இருக்க முடியும் என்றும் குற்றம் சாட்டினார். எனினும் நிவாரணப் பணிகளில் கேரள அரசுக்கு தேவையான உதவிகளை மத்திய அரசு வழங்கும் என்றும் அமித் ஷா உறுதியளித்தார். अंग्रेजी में जितने भी गंभीर प्रकार के शब्द है अपने भाषण में डालकर इसको बताया गया. मैं सदन के सामने स्पष्टता करना चाहता हूं. 23 जुलाई को केरल सरकार को अर्ली वार्निंग भारत सरकार की ओर से दी गई थी. இந்நிலையில் அமித்ஷாவின் குற்றச்சாட்டு தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன், இந்திய வானிலை ஆய்வு மையம் வயநாடு மாவட்டத்திற்கு ஆரஞ்சு எச்சரிக்கையை மட்டுமே விடுத்ததாக கூறினார். வயநாட்டில் 500 மில்லிமீட்டருக்கு மேல் மழை பெய்துள்ளதாகவும் இது வானிலை ஆய்வு மையம் கணித்ததை விட மிக அதிகம் என்றும் கூறினார். செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலச்சரிவு ஏற்பட்ட பின்னரே வயநாடு மாவட்டத்திற்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாக கூறிய பினராயி விஜயன், குற்றம் சாட்டுவதற்கான நேரம் இதுவல்ல என்றும் தெரிவித்தார். വസ്തുതകളെല്ലാം എല്ലാവർക്കും അറിയാവുന്നതാണല്ലോ, നിങ്ങൾക്ക് പ്രത്യേകിച്ചും. നിങ്ങളുടെ കയ്യിൽ തന്നെ അതിൻ്റെ റെക്കോർഡുകൾ ഉണ്ടാവുമല്ലോ, അതെടുത്ത് പരിശോധിച്ചാൽ മനസ്സിലാക്കാൻ പറ്റുമല്ലോ. ദുരന്തമുണ്ടായ പ്രദേശങ്ങളിൽ ഓറഞ്ച് അലർട്ടാണ് ആ ഘട്ടത്തിൽ നിലനിന്നിരുന്നത്. இதற்கிடையே வயநாடு நிலச்சரிவு தொடர்பாக மக்களவையில் பேசிய ராகுல் காந்தி, இந்திய ராணுவம் மீட்பு பணிகளில் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக பாராட்டினார். மீட்பு பணிகள் மற்றும் இயற்கை பேரிடர் தடுப்பு விவகாரங்களில் மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ராகுல் காந்தி வலியுறுத்தினார். இந்நிலையில் வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி ஆகியோர் இன்று பார்வையிட உள்ளனர். நிலச்சரிவால் கடுமையாக பாதிக்கப்பட்ட மெப்பாடி பகுதிக்கு சென்று அங்குள்ள அரசு பள்ளி மற்றும் புனித ஜோசப் பள்ளிகளில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களை சந்தித்து ஆறுதல் கூற உள்ளனர். மேலும் மூப்பன் மருத்துவக் கல்லூரியில் சிகிச்சை பெற்று வருபவர்களையும் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி ஆகியோர் சந்தித்து நலம் விசாரிக்க உள்ளனர்.